மேன்மையான குடிமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய இந்த குரல் ஒலியின் தலைப்பு சீர்திருத்தப்பட வேண்டிய திராவிட வேந்தர் தீர்ப்பு. தமிழ் தேசத்தை ஆட்சி புரியும் திராவிட சந்தை கடைகளுக்கு கிடைத்த வெற்றிதான் திராவிட வேந்தர் தீர்ப்பு. அரசியல் சாசனம் மற்றும் சட்டங்கள் அமைதியாக உள்ள நேரத்தில் நீதித்துறை சமூகம் சார்பாக செயல்படலாம். ஆனால் சட்டங்களை இயற்றுவதுதான் விந்தையானது. நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் சட்டங்களை இயற்றினால், நாடாளுமன்றம் இதை செயல்படுத்தினால் மட்டும் போதுமென்றால், இது நீதித்துறை ஆட்சி செய்யும் நாடோ அல்லது இராணுவத்தால் வழிநடத்தப்படும் நாடாக மாறிவிடும். இதுபோன்ற நாடுகளில் சமூகத்தில் அமைதி என்ற ஒரு சொல்லே இருக்காது. உதாரணமாக, தமிழ் தேசத்தின் பெயரை திராவிட தேசம் என்று, நானே இதன் பிரதமர் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அதை சட்டமாக மாற்ற நீதித்துறை முயலுமா? தமிழ்நாட்டை தமிழர் மாதிரியுடன் கூடிய தமிழ் தேசமாகவும் திராவிட மாடலுடன் கூடிய திராவிட தேசமாகவும் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் இதை நீதித்துறை சட்டமாக மாற்ற முயலுமா? தீர்மானங்களை சட்டமாக நீதித்துறை இயற்றும்போது இதை நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரத்திற்கு அனுப்புவதுதான் சமூக மேன்மையை தவிர தனித்து செயல்படுவது சமூக மேன்மையாக இருக்காது என்கின்ற பொழுது திராவிட வேந்தர் தீர்ப்பும் சீர்திருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். நன்றி, வணக்கம்.